ஆனா பிரபு நீயும் மாறணும். எனக்காக இல்ல, உனக்காக. எனக்காக பண்றேன். அப்போ என்ன நம்புவியா? யோசிச்சு சொல்லு. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். சவுக்கு சங்கர் பொய் சொல்றாரு அப்படின்னு நான் வேற யாரையோ சொல்றதை வச்சு நான் சொல்ல. என் விஷயத்திலேயே நான் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு 2021 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி பாளையங்கோட்டிலேருந்து வெளியே வரேன். டிசம்பர் 5ஆம் தேதி நினைக்கிறேன். நான் கன்னியாகுமரியில் என்னுடைய நண்பரை வீட்டில் தங்கியிருந்து அவர் வீட்டில் ஒரு கார், அவருடைய BMW கார் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ போடுறேன். அந்த ஃபோட்டோவை எடுத்து சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாருன்னா, சிறைக்கு போயிட்டு வந்ததுக்காக சீமான் வாங்கி கொடுத்த கார் அப்படின்னு சொல்லி எடுத்து போடுறாரு. அப்போ அது முழுக்க திமுகவோட ஐடிவிங்க அதை எடுத்து கடுமையாக பரப்புனாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு BMW கார் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடுக்கு போய் இத்தனை கோடி ரூபாயை பிடிச்சோம், செந்தில் பாலாஜியை கைது பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஜெகத்ரட்சகன் வீட்டுக்கு போய் இத்தனை கோடியை பிடிச்சோன்னு சொல்கிறாங்க. ஏவாவில் வீட்டுக்கு போய் இத்தனை கோடி எடுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜி ஸ்கொயருக்கு ரைடு போனாங்களே, ஒன்றுமே சிக்கலையே. ஜி ஸ்கொயரில் திட்டமிட்டு சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் பரப்பிய பொய்யின் அடிப்படையில் ரைடுக்கு போகிறாங்க, ஒன்றும் சிக்கலை. பணம் கேட்டு மிரட்டியதாக அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் போடுது. இன்னைக்கு மாநகராட்சியிலையும் போயிட்டு, சென்னை மாநகர ஆணையர்கிட்ட போயிட்டு 2 ஆண்டு காலமாக எங்களை பணம் கேட்டு சவுக்கு சங்கர் மிரட்டுறாரு அப்படின்னு போடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் சவுக்கு சங்கரை பேசுறேன். அப்போ நீ ஒரு த்ரெட்னிங் பண்ணி ஒரு நிறுவனத்தில் காசு கேட்காத. சவுக்கு சங்கர் இந்த டீம் மாசம் 50 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஜி ஸ்கொயர்ட்ட கேட்டிருக்காங்க. மாதம் 50 லட்சம் ரூபாய் 2021 கேட்டிருக்காங்க. இது ஆதாரத்தோடு அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிடவிட்டும் இருக்குது, அவங்க கொடுத்த தாக்கல் பண்ண எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்கு. கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கொலையவே தூண்டி விட்டாரு. ஒரு ஹார்டிஸ்க்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசினாரு. இப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுறது இல்லை? ஒருத்தரை ஒரு கார்னர் வரைக்கும் கொண்டு போகிறது, அவங்களை பற்றி பேசுறது, அதுக்கப்புறம் பேரம் படிஞ்சோடனே அப்படியே அதை விட்டுறது. இது போலத்தான் இது ஊடகவியலாளருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான சோசியல் மீடியாவுக்கும் ஆபத்து. திமுக ஆட்சிக்கு 1 மாதம் கைது செய்யப்படுறோம், ஓராண்டு ஜெயிலு. அந்த ஓராண்டுல கிஷோர் கேசாமி கைது, மாரிதாஸ் கைது அப்படின்னு எல்லாரும் பயந்தான். பப்ஜி மதன் சிறையில சந்திச்சு பேசினேன். அப்போ பப்ஜி மதன் என்ன சொல்றாருன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா ஊடகவியலாளர்களையும் எல்லா யூடியூபர்ஸையும் திமுக அணுகிருக்கு. அப்போ பப்ஜி மதன் அணுகிருக்கு. அவருடைய யூடியூப் சேனல்ல இவருடைய அந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு ஒரு பாட்டு போட்டாங்கல்ல. இப்போ அந்த பாட்டை நீங்க எங்கேயும் கேட்க முடியாது. இவன் பாட்டை போட்டால் கள்ள கொண்டு எறிவான். அந்த பாட்டை போடுறதுக்காக கேட்டிருக்காங்க. ஒரு திருக்குறளை கூட ஒழுங்கா சொல்ல முடியாத ஒரு தலைவருக்கு, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வித்தியாசம் தெரியாத ஒரு தலைவருக்கு நான் போய் ப்ரொமோட் பண்ணமாடா அப்படின்னு இவர் பதில் சொல்லியிருக்காரு ஐடிவிக்கு. அந்த காழ்ப்புணர்ச்சியில தான் வந்த உடனே கைது பண்ணி தூக்கி போடுறாங்க. அப்போ திமுகவை எதிர்த்தாலே கைதுங்கிற நிலைமை இருந்தனால யாரும் பேச தயங்கினாங்க. இந்த ஒரு இடத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. உங்கள் மீதும் சரி, உங்கள் கட்சியின் மீதும் சரி, நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. ஆனால் பொதுவாக நீங்கள் சொன்ன சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் மேலே அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் சில ஆதாரங்களையும் கொடுக்குறாரு இல்லையா? அவரும் போய் ஒரு புகார் மனு கொடுக்குறாரு, அடுத்த கட்ட நடவடிக்கை அதை எடுத்துட்டு போறாரு இல்லையா? சவுக்கு சங்கர் இது வரைக்கும் வச்ச அலிகேஷன்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? செந்தில் பாலாஜி வீட்டு முன்னாடி நின்று போட்டோ எடுத்து போட்டதை தவிர்த்து விட்டு சவுக்கு சங்கருக்கு அதில் எந்த ரோலும் கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதை என்னாலன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் வெளிப்படையாக சொல்லுவேன், நான் NIA சோதனை நடந்து என்னை பற்றி தினகரன்லையும் தினமலர்லையும் இந்த ஆர்டிகளை எழுதியது சவுக்கு சங்கர் தான். வெளிப்படையாக சொல்ல முடியும். உங்களுக்கு கட்சி சார்பாக நிறைய அலிகேஷன்ஸ் முன்னாடி வைக்கிறாங்க, நிறைய புகார்கள் உங்கள் மேலே சூட்டுறாங்க. சீமான் அவர்கள் மேலேயும் இந்த மாதிரி புகார்கள் வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய இத்தனை குற்றச்சாட்டுகள், தரந்தாழ்ந்த சில குற்றச்சாட்டுகளுக்கு அவர் சிறைக்கு போயிட்டு வராரு அப்படின்னும் போது அவரை சரிக்கு சமமாக உட்கார வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க. சரிக்கு சமமாக யாரும் உட்கார வைக்கல. அவர் போகும்போதே ப்ரெஸ்ஸோட போயிட்டார் வீட்டுக்கு. சீமானை பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டோட ட்ராக் போட்டு தான் உட்காந்துருப்பாரு. நடந்தது நான் சொல்கிறேன். சார் வணக்கம். வணக்கம். இப்போ சமூக வலைத்தளத்தினால தான் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கூட அது கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த சமூக வலைதளத்தில் நிறைய விஷயங்கள் தவறாக பரப்பப்படுது, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் சரியாகவும் பயன்படுத்தப்படுது. குறிப்பாக அரசுக்கு எதிராக நிறைய ஊடகங்கள் சொல்லாத சில விஷயங்களை கூட சமூக வலைதளத்தில் நிறைய பேர் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் கூட ஒருத்தர். ஆனால் நீங்கள் ஒரு கட்சி சார்பாக இருக்கும்போது நிறைய விஷயங்களை முன்னெடுத்து சொல்கிறீங்க, நிறைய சர்ச்சைகள் உங்களுடைய கருத்துக்களில் இருக்குது அப்படின்னும் போது இது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே போல தானே சவுக்கு சங்கரும் தனக்கு தோன்றிய சில விஷயங்களை முன்னெடுத்து சமூக வலைதளத்தில் சொல்கிறாரு. அதுலேயே உங்களுக்கு கேள்விகள் வருது. இல்லை, ஒருத்தர் இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இங்கே கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆனால் ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்கிற உரிமை இல்லை. ஆனால் அவர் பேசுகிறது பொய்ன்னு சொல்கிறது நமக்கு உரிமை இருக்குது. அவர் பேசுகிறது பொய்,
அவர் தவறாக பேசுகிறாரு, இல்லை வந்தவர் வந்து யாரையோ மிரட்டுறதுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். சவுக்கு சங்கர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு நான் வந்து வேற யாரையோ சொல்கிறத வச்சு நான் சொல்ல. என் விஷயத்திலேயே நான் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு 2021 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி பாளையங்கோட்டிலேருந்து வெளியே வரேன். டிசம்பர் 5ஆம் தேதி நினைக்கிறேன், நான் வந்து கன்னியாகுமரியில் என்னோடய நண்பரை வீட்டில் தங்கியிருந்து ஜீவா டானின்னு சொல்லி என்னோடய நண்பர், நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர், அவர் வீட்டில் ஒரு கார், அவருடைய BMW கார் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ போடுறேன். அந்த ஃபோட்டோவை எடுத்து சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாருன்னா, சிறைக்கு போயிட்டு வந்ததுக்காக சீமான் வாங்கி கொடுத்த கார் அப்படின்னு சொல்லி எடுத்து போடுறாரு. ஒரு ஊடகவியலாளர் நீங்கள் சொல்கிறீங்க, அவரை பத்திரிகையாளர்னு சொல்கிறீங்க, அரசியல் விமர்சகர்னு உங்கள் ஊடகத்தை வச்சு பேச வைக்கிறீங்க. அப்போ அப்படிப்பட்ட மனிதர் இதோடைய உண்மைத்தன்மை என்ன, இந்த கார் யாருடைய கார் கூட தெரியாமல் ஒரு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடியவர் எடுத்து போட்டார். அப்போ அது முழுக்க திமுகவோட ஐடிவிங்க அதை எடுத்து கடுமையாக பரப்புனாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு BMW கார் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் சீமானனுடைய வீட்டுக்கு சீமானன் குடி போகிறாரு, அந்த வீட்டோடைய புகைப்படம், அது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய வீடு. இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய வீடு யாராவது புகைப்படம் எடுத்து போட்டிருக்காமா? கிருத்திகா ஸ்டாலின் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? கனிமொழி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க MP MLA இருக்கும்போது அவங்க வீட்டில் பேட்டி எடுக்கும்போது பார்ப்போம். மற்றபடி தனிப்பட்ட நம்மளுடைய வீடு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இந்த வீட்டை போட்டு எடுத்து இந்த வீட்டு வாடகை 2.5 லட்சம் ரூபா அப்படின்னு எடுத்து போட்டார். அவர் கார் வாங்கினோடனே கார் வாங்கி போட்டு தேர்தலில் வந்து 1000 ரூபாய்க்கு கூட வருமானம் இல்லாத சீமானுக்கு 50 லட்ச ரூபா கார் வாங்க காசு எங்கே வந்துச்சு அப்படின்னு எடுத்து போடுறாரு. சீமானுக்கு வருமானம் இல்லைன்னு அவர் தெரியுமா? சீமானே ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனம் வச்சிருக்காரு. திரைத்துறையில் வந்து வருடத்தில் 2-3 படங்கள் நடிக்கிறாரு. சில படம் வரலையே ஒழிய அவருக்குன்னு ஒரு கதை வசனம் எழுதுறாரு. அவருடைய பழைய கதைகள் வந்து விற்றுருக்காரு. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. இன்னொன்று அண்ணி கைலொலி அவர்களும் அவங்க நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. அவங்க தம்பி வந்து ஹோட்டல் வச்சுருக்காரு. மதுரையில் ஒரு ரெசார்ட் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. எல்லாத்தையும் இன்டெப்த்தாக போய் வாட்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எந்த வருமானம் இல்லாத சீமான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அவதூறை பரப்புறாரு. அப்போ எங்கள் சார்ந்தே அவர் இவ்வளோ பொய் சொல்லியிருக்கும் போது இந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு 2021 அவதூறை பரப்பியிருக்காங்க. அந்த நிறுவனத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருந்திருந்தா, திமுக இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோடு இருந்திருந்தா அமலாக்கத்துறையும் வருமானத்துறையும் விட்டு வச்சிருக்குமா? செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடுக்கு போய் இத்தனை கோடி ரூபாயை பிடிச்சோம், செந்தில் பாலாஜியை கைது பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஜெகத்ரட்சகன் வீட்டுக்கு போய் இத்தனை கோடியை பிடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஏவாவில் வீட்டுக்கு போய் இத்தனை கோடி எடுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் G2 ரைடு போனாங்களே, ஒன்றுமே சிக்கலையே. G2 திட்டமிட்டு சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் வந்து பரப்பிய பொய்யின் அடிப்படையில் ரைடுக்கு போகிறாங்க, ஒன்றும் சிக்கலை. அப்போ அதுலேருந்து அவங்க ஒரு வெளிப்படைத்தன் அந்த நிறுவனம் வந்து சில தவறுகள் செய்யலாம். வந்து ஃப்ளாட் வாங்கி விற்கிறதுல வந்து எல்லா நிறுவனங்களும் சின்ன சின்ன லூப் கோல் இருக்கும். அந்த லூப் கோல் எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனத்தை வந்து த்ரெட்னிங் பண்ணி பணம் கேட்டு மிரட்டியதாக அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் போடுது. இன்னைக்கு மாநகராட்சியிலையும் போயிட்டு சென்னை மாநகர ஆணையர்கிட்ட போயிட்டு 2 ஆண்டு காலமாக எங்களை பணம் கேட்டு சவுக்கு சங்கர் மிரட்டுறாரு அப்படின்னு போடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் சவுக்கு சங்கரை பேசுகிறேன். அப்போ நீ ஒரு த்ரெட்னிங் பண்ணி ஒரு நிறுவனத்தில் காசு கேட்காத. இது நான் வெளிப்படையாக சொல்கிறேன். சவுக்கு சங்கர் இந்த டீமு மாதம் 50 லட்ச ரூபா எங்களுக்கு தரணும்னு சொல்லி G2 கேட்டிருக்காங்க. மாதம் 50 லட்ச ரூபா 2021 கேட்டிருக்காங்க. இது ஆதாரத்தோடு அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிடவிட்டும் இருக்குது, அவங்க கொடுத்த தாக்கல் பண்ண எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ எல்லாம் கேட்குறேன், எப்படி உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு. இப்போ சவுக்கு சங்கருக்கு யார் IPS அதிகாரி வரப்போறா, யார் IAS வரப்போறா, என்ஐஏ யார் வீட்டுக்கு ரைடுக்கு வருது, எல்லா தகவலும் அவருக்கு கிடைக்குது. நமக்கு தகவல் சொல்ல நாள் இருக்க மாட்டாங்களா? ஊடகத்தில் பயணிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சு, இப்போ நீங்களே ஒரு ஊடகவியலாளர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் கொடுக்குறது 100 பேர் வருவான். நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த விஷயம் தொடர்பாக பல 100 பேர் தகவல் கொடுப்பாங்க. அப்படி நமக்கு பல பேர் தகவல் தர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம எடுத்து பேசக்கூடிய சவுக்கு சங்கர் தனிப்பட்ட நபர் மீது எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் அவர் எடுத்து வைக்கிற அந்த நடவடிக்கைகள் முழுக்க பணம் கேட்டு மிரட்டுவதாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கடுமையாக விமர்சனம் பண்ணார் கடந்த காலங்களில். ஈவன் திமுக ஆட்சி வந்த பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசியிருந்தார். கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கொலையவே தூண்டி விட்டாரு, ஒரு ஹார்டிஸ்க்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசினார். இப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுறது இல்லை? உதயநிதி ஸ்டாலினை பற்றி தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனத்தை வச்சார். ஒரு 6 மாசமா விமர்சனம் வைக்கல, இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுடைய PA ரத்தீஸ் என்று ஒருத்தர் இருக்காரு, அவர் குறித்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கர் எழுதினாரு. இப்போ ரத்தீஸை பற்றி பேசுறதே கிடையாது. அதே போல மணல் கரிகானம், மணல் ரத்னம், மணல் ராமச்சந்திரன் குறித்து தொடர்ச்சியாக காணொலிகள் வெளியிட்டாரு. அவரை பற்றி தொடர்ச்சியாக முகநூல்ல சமூக வலைதளங்களில் எழுதினாரு, புகைப்படங்கள் எடுத்து பகிர்ந்தாரு. இவர் தான் ரத்தனம், இவர் தான் கரிகாலம், யாருக்குமே தெரியாது, எடுத்து போட்டாரு. இப்போ அவங்கள பற்றி பேசுறது, அப்போ ஒருத்தரை வந்து ஒரு கார்னர் வரைக்கும் கொண்டு போறது, அவங்கள பற்றி பேசுறது, அதுக்கப்புறம் பேரம் படிஞ்சோடனே அப்படியே அதை விட்டுறது. இது போலத்தான் இது வந்து ஊடகவியலாளருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான சோசியல் மீடியாவுக்கும் ஆபத்து. இப்போ யூடியூப்ங்கிற இந்த கான்செப்ட் வந்த பிறகு
மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லை அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் ரெண்டு மீது நம்பிக்கை இருந்த மக்கள் சமூக வலைதளத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சாட்டையின் மூலமாக ஒரு சிவசங்கர் பாபாவை கைது செய்ய வைக்க முடியுது. சாட்டையின் மூலமாக பல்வேறு குற்ற பின்னணி கொண்ட நபர்களை வந்து அடையாளப்படுத்த முடியுது. இப்போ எஸ்ஆர் தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முழுமையாக சீட்டிங் பண்ணுறாரு, அதை சாட்டின் மூலமாக அடையாளப்படுத்துகிறோம். நமக்கு வந்து சவுக்கு சங்கர், எஸ்ஆர் தேவர், பிஜேபி, அதிமுக அப்படிலாம் கிடையாது. தப்பு செஞ்சிருந்தா நாம் தமிழர் கட்சிக்குள்ள யாராவது ஒருத்தர் தவறு செய்தாலும் கூட அதையும் நான் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். நான் பேசியிருக்கிறேன், அதையும் பேசியிருக்கிறேன், இன்டர்னலாகவும் பேசியிருக்கிறேன், லீகலாகவும் பேசியிருக்கிறேன், சாட்டிலையும் பேசியிருக்கிறேன். தவறு யார் செய்தாலும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம சவுக்கு சங்கரை வந்து கேள்வி கேட்கிறோம். இந்த ஒரு இடத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. உங்கள் மீதும் சரி, உங்கள் கட்சியின் மீதும் சரி நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. ஆனால் பொதுவாக நீங்கள் சொன்ன சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் மேலே அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் சில ஆதாரங்களையும் கொடுக்குறாரு இல்லையா? அவரும் போய் ஒரு புகார் மனு கொடுக்குறாரு, அடுத்த கட்ட நடவடிக்கை அதை எடுத்துட்டு போறாரு இல்லையா? என்ன பேர், எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் நடவடிக்கை? சவுக்கு சங்கர் இது வரைக்கும் வச்ச அலிகேஷன்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? அதாவது இந்த குருவி உட்கார பணமலை விழுந்து, காக்கா உட்கார பணமலை விழுந்து கலந்து சொல்லுவாங்கல்ல. செந்தில் பாலாஜி வந்து கைது செய்வதற்கு 2015 வழக்கு போட்டு 2019 வந்து தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக வழங்கப்பட்டு அதற்கு பிறகு வந்து மேல்முறையீடு போய் அமலாக்கத்துறை அந்த வழக்கில் நுழைஞ்சி உச்சநீதிமன்றத்தை அனுமதியை பெற்று கிட்டத்தட்ட 5 முறை அமலாக்கத்துறை ரெய்டு, 7 முறை வருமானத்துறை ரெய்டு நடத்தி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நடந்துச்சு. செந்தில் பாலாஜி வீட்டு முன்னாடி நின்று போட்டோ எடுத்து போட்டதை தவிர்த்து விட்டு சவுக்கு சங்கருக்கு அதில் எந்த ரோலும் கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதை என்னாலன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில் வந்து வெளிப்படைத்தன்மையோடு திமுக எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாயிட்டாங்க. நான் ஆரம்பத்திலே கைது செய்யப்பட்டேன். திமுக ஆட்சிக்கு வந்து 1 மாதம் கைது செய்யப்படுறேன், ஓராண்டு ஜெயிலு. அந்த ஓராண்டில் கிஷோர் கேசாமி கைது, மாரிதாஸ் கைது அப்படின்னு எல்லாரும் பயந்தான். திமுக வந்து பேசினாலே வந்து வழக்கு, சிறை, குண்டாசு, பிஜேபி கல்யாணராமன் கைது. அது யாரெல்லாம் வந்து திமுகவை எதிர்த்து கடந்த காலங்களில் பேசினாங்களோ எல்லோரையும் குறிவைத்து திமுக கைது செய்தது. அப்போ ஒரு பயத்தையும் அச்சத்தையும் சமூக வலைதள வாசிகளுக்கு உருவாக்கியது. அதுபோல மதன் சொல்லி பப்ஜி மதன் கைது செய்யப்பட்டார். அவர் ஏன் கைது செய்யப்பட்டாருன்னு இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு தெரியாது. பப்ஜி மதன் வந்து சின்ன பிள்ளைகிட்ட கெட்ட வார்த்தை பேசினாரு, அபியூஸா நடந்துக்கிட்டாரு, பணத்தை ஏமாத்தினாரு அப்படிங்கிறதா எங்களுக்கு தெரியும். பப்ஜி மதன் சிறையில சந்திச்சு பேசினேன். நான் வேற வேற பிளாக்கா இருந்தாலும் நான் இருந்த காலகட்டத்தில் அவர் இருந்தாரு, கிஷோர் கேசாமி இருந்தாரு. அப்போ பப்ஜி மதன் என்ன சொல்றாருன்னா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா ஊடகவியலாளர்களையும் எல்லா யூடியூபர்ஸையும் திமுக அணுகிருக்கு. அப்போ பப்ஜி மதன் அணுகிருக்கு. அவருடைய யூடியூப் சேனலில் இவங்களுடைய அந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஒரு பாட்டு போட்டாங்கல்ல. இப்போ அந்த பாட்டை நீங்க கேட்க முடியாது, இவன் பாட்டை போட்டால் கள்ள கொண்டு எறிவான். அந்த பாட்டை வந்து போடுறதுக்காக கேட்டிருக்காங்க. ஒரு திருக்குறளை கூட ஒழுங்காக சொல்ல முடியாத ஒரு தலைவருக்கு ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வித்தியாசம் தெரியாத ஒரு தலைவருக்கு நான் போய் ப்ரொமோட் பண்ணமாடா அப்படின்னு இவர் பதில் சொல்லியிருக்காரு ஐடிவிக்கு. அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் வந்த உடனே கைது பண்ணி தூக்கி போடுறாங்க. அப்போ திமுகவை எதிர்த்தாலே கைதுங்கிற நிலைமை இருந்தனால யாரும் பேச தயங்கினாங்க, திமுக குறித்து பேசுறதுக்கு அஞ்சினாங்க. அந்த நேரத்தை அதை சரியாக சவுக்கு சங்கர் பயன்படுத்தி கொண்டார். அப்போ திமுக பற்றி பேசினா இப்போ நம்ம பெரிய ஆள் ஆகலாம்னு சொல்லி மாரிதாஸ் சிறைக்கு போன காலகட்டம், நான் சிறைக்கு போன காலகட்டம், கிஷோர் கேசாமி போன்றவர்களா சிறைக்கு போன காலகட்டத்தில் அது வரைக்கும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டோடு இருந்த சவுக்கு சங்கர் இந்த நேரத்தில் திமுக எதிராக பேசினா சில்லறையை சிதற விடுவானுங்க, நம்ம அட்டென்ஷனை எடுத்துடலாம்னு சொல்லி இயல்பிலேயே ஒரு திராவிட ஆதரவாளர், திமுக ஆதரவாளர் 2009 காலங்கட்டம் தொடங்கி தொடர்ச்சியாக திமுக ஆதரவாக தான் செயல்பட்டிருக்காரு. அதிமுக எதிர்நிலைப்பாடு, தமிழ் தேசியத்துக்கு எதிர்நிலைப்பாடு, கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தி, கொஞ்சம் காங்கிரஸ் ஆதரவு, அந்த மனநிலை கொண்ட மனுஷன் தான். ஆனால் இந்த நேரத்தை அவர் பயன்படுத்தி மேலே ஏறி வந்தார். மற்றபடி வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அவர் வீழ்த்தணும் அப்படின்லாம் கிடையாது. அவர் அதை இயல்பிலேயே சவுக்கு சங்கர் அந்த கேரக்டருக்கு பாருங்க, அது தப்பான கேரக்டர். அவர் இப்போ இது வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒரு 3 முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு. நானும் 3 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். சீமான் 5 முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு. சீமான் சிறைக்கு போனது மக்களுக்காக, மண்ணுக்காக போராடி ஜெயிலுக்கு போனார். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்காக ஜெயிலுக்கு போனார். பிரபாகரன் எங்கள் இனத்தின் தலைவன், எங்கள் அண்ணன் சொன்னதுக்காக ஜெயிலுக்கு போனார். சோனியா காந்தி இவங்கெல்லாம் சேர்ந்தா ஈழத்தில் போர் நடத்துறாங்கன்னு சொன்னதுக்காக ஜெயிலுக்கு போனார். நான் வந்து திருச்சியில் வந்து தலைவர் பிரபாகரனை பற்றி ஒருத்தன் தப்பா பேசுறான்னு சொல்லி அவனுக்கு வந்து அறிவுரை சொல்லி வழங்க போய் அதில் ஒரு வழக்கில் உள்ள போறேன். 2வது முறை தக்கலையில் கனிம வள கொள்ளையை எதிர்த்து கண்டிச்சு பேசுனதுக்காக மலைக்கொள்ளையை கற்குவாரியை கண்டிச்சு போனதுனால அதுல உள்ள போறேன். 3வது முறை ஃபாக்ஸ்கான் வழக்கில் உள்ள போறேன். மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போனோம். ஆனா சவுக்கு சங்கர் எதுக்கு உள்ள போனாரு? முதல் முறை வந்து அரசுடைய ஆவணத்தை திருடியதாக வழக்கு, அதுல வந்து அவருக்கு வேலை போகுது. 2வது முறை வந்து ஒரு 5000 ரூபாய் யார்ட்டையும் சீட்டிங் பண்ணி வாங்கினதா சொல்லி 2வது முறை வழக்கு, அதில் ஒரு 10 நாள் போறாரு. அப்புறம் சன் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு நெறியாளர், அவங்க பேரோட மறந்துட்டேன், அவங்களை பற்றி அவதூறு பரப்பியதாக ஒரு காதலி 9 காதலன்னு சொல்லி தன்னுடைய சவுக்கு மீடியாவில் எழுதியதற்காக வழக்கு பதிவு செய்யப்படுது.
மூன்றாவது முறை போனது வந்து நீதிமன்றத்தை வேலை பார்க்கக்கூடிய நீதிபதிகளுடைய வீட்டு பெண்களையும் நீதிபதிகள் வீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஆர்டர்லி பெண்களையும் தவறாக பேசியதற்காக அவங்களுடைய சுய தேவைகளுக்கு நீதிபதிகள் வந்து அந்த பெண்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பேசியதற்காக கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்ல விமன் ஹராஸ்மெண்ட் வழக்கில் உள்ள போறாரு. அப்ப இவரை வந்து ஒரு போராளியாகவோ ஒரு பெரிய வந்து தமிழ்நாட்டையே வந்து மாற்ற வந்த ஒரு ஆள் போலவோ சித்தரிப்பதே ரொம்ப தப்பானது. இன்னொன்று அவர் பேசியது கருத்து சுதந்திரமே கிடையாது. இப்ப எங்களுக்கு நாங்கள் இப்ப மாரிதாஸ் பேசினார்னா அவர் திமுகவை எதிர்த்து பேசினாரு. கிஷோர் கேசாமி திமுக அவர் பேசிய வார்த்தையில தவறு இருந்தா கூட அவர் திமுகவை எதிர்த்து பேசினாரு. ஸ்டாலின் ஒரு தத்தின்னு சொல்லிட்டாரு கிஷோர் கேசாமி, அதுக்கு தான் அவர் குண்டாசு அந்த ஒத்த வார்த்தைக்கு. அப்ப அது ஒரு கருத்து சுதந்திரம் தான். அவர் வந்து பேசி உள்ள போனாரு. நீங்க அப்படி போலையே, நீங்க நீதிபதி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை இழிவுபடுத்திலாம் 6 மாசம் தண்டனை கொடுத்து போனீங்க. ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு போன போது, சவுக்கு சங்கர் போன போது சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நாங்கள் நின்னோம். ஆனா நான் ஜெயிலுக்கு போன போது என்னுடைய சிறையை அவர் கொண்டாடினாரு. மாரிதாஸ் கைது செய்யப்பட்டு சரின்னாரு, துரைமுருகன் கைது செய்யப்பட்டு சரின்னாரு, கிஷோர் கேசாமி கைது செய்யப்பட்டு சரின்னாரு. அப்போ எங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஆனாலும் கூட கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் சவுக்கு சங்கருடைய கைதை கண்டிச்சோம். அவர் கைது செய்யப்பட்டு கடைசியில் வெளியே வரும்போது திமுக ஒரு 3 வழக்க வைக்குது, அதையும் நாங்கள் கண்டிச்சோம். வெளியே வந்த பிறகு யாருமே அவரை கண்டுக்கல, எந்த ஊடகமும் கண்டுக்கல, எந்த தலைவர்களும் கண்டுக்கல. சிறையிலிருந்து வெளியே வரும்போது 4 பேரோட வந்தார், அனாத மாதிரி தான் வெளியே வந்தார். அன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கு ஆதரவாக நின்று உதயநிதி நேற்று போட்டிக்கிட்டா நான் வந்து சவுக்கு சங்கருக்கு பிரச்சாரம் பண்ணுவேன் அளவுக்கு அண்ணன் சீமான் வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. ஏன்னா அந்த இடத்துல தானே சார் இன்னொரு கேள்வியே வருது. இத்தனை அலிகேஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு கட்சி சார்பாக நிறைய அலிகேஷன்ஸ் வந்து முன்னாடி வைக்கிறாங்க, நிறைய புகார்கள் உங்கள் மேலே சூட்டுறாங்க, சீமான் அவர்கள் மேலேயும் இந்த மாதிரி புகார்கள் வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய இத்தனை குற்றச்சாட்டுகள், தரந்தாழ்ந்த சில குற்றச்சாட்டுகளுக்கு அவர் சிறைக்கு போயிட்டு வராரு அப்படின்னும் போது அவரை சரிக்கு சமமாக உட்கார வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க, சரிக்கு சமமாக அண்ணன் உட்கார வைக்கல. அவர் போகும்போதே ப்ரெஸ்ஸோடய போயிட்டார் வீட்டுக்கு. சீமானை பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டோட ட்ராக் போட்டு தான் உட்காந்துருப்பாரு. அங்கே நடந்தது நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் சீமானை பார்க்க விரும்புன்னு சொல்கிறாரு. ஏன்னா சிறையில் வந்து 2-3 அறிக்கை விட்டுருக்காரு, நன்றி சொல்ல வராருன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இது பண்ணுறாரு. உடனே அண்ணன் சீமானுக்கு நெருக்கமான ஒரு ஊடகவியலாளர் என்ன பண்ணுறாரு, சவுக்கு சங்கர், சவுக்கு சங்கர் அந்த ஊடகவியலாளர் ரொம்ப நெருக்கம். அப்போ அவர் கூட்டு போயிடுறாரு. கூட்டு போகும்போதே கேமராவோடய போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே. மொத்தமாக ஒரு செட்டப்போட போயிடுறாங்க. ப்ரெஸ்ஸுக்கும் சொல்லிட்டு கேமராவோட போயிடுறாங்க. இது அண்ணனுக்கு தெரியாது, வரும்போது கேமரா ஆஃப் பண்ணு சொல்ல முடியுமா? அப்படி அண்ணன் சீமானனுக்கு இயல்புல இப்படி சொல்ல மாட்டார். வேற வழி இல்லாமல் ஒரு கேமரா இது பண்ணுறாங்க. வெளியே வந்து ப்ரெஸ் மீட் ஒன்று பக்கத்தில் உட்காந்துறாங்க, கேட்குறன்னு கேள்வி கேட்டுறாங்க. அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் திமுக மீது நம்ம கடுமையான எதிர்ப்பு இருக்குது. சவுக்கு சங்கரும் அந்த இடத்துல திமுகவை எதிர்க்கிறார். அப்படிங்கிறனால அவரை பற்றின முழுமையான விஷயம் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து அப்போ தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு முடியாது, யாருக்குமே தெரியாத. இன்டெப்த்தாக ஒருத்தர் விசாரிக்கும் போதுன்னு தெரியும் துரோகமோ, ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கணும் தான் துரோகம் செய்யறான், புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும்போது அவரை பற்றி நமக்கு அன்னைக்கு தெரியல. அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது தான் முழுக்க அவர் வந்து ஒரு இந்த அரசியலை வந்து ஒரு த்ரெட்னிங் பாலிடிக்ஸாக பயன்படுத்துறாரு. இது உலகம் முழுக்க நடக்குது. பத்திரிகையாளர்கள் பல பேர் பண்ணுவாங்க, காவல்துறையில் அப்படி பல பேர் பண்ணுவாங்க, அரசு அதிகாரிகள் பல பேர் பண்ணுவாங்க. ஒருத்தரை பற்றி தவறான வழக்கை போட்டு எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும், எனக்கு காசு கொடுன்னு கேட்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸுக்கு நிறைய இருக்காங்க. அதே போல் நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. பெண்கள் வந்து ஏதாவது ஒரு புகார் கொடுக்க போனால் அந்த பெண்களுடைய வாழ்க்கையவே நாசமாக்கிய அதிகாரிகள் அங்கே இருக்காங்க. அதே போல தான் சவுக்கு சங்கர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது சின்ன செய்தி எடுத்துக்கொண்டு அதை பெரிதாக மாற்றி பூதாகரமாக்கி அதுக்கு வந்து ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவர் ஒரு ரைட்டர் இயல்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜிலன்ஸ் இருக்கும்போது ஒரு ரைட்டர் தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருக்காரு, ஒரு ஆர்டர்லி மாதிரி. அப்புறம் அவங்க கொடுக்குறத எழுதக்கூடிய ரைட்டர். அப்போ இந்த கதை எழுத வந்துடுது. அந்த இயல்புலேயே கதை எழுதுகிற பாங்கு தெரிந்ததுனால, சவுக்கு மீடியாலே ரைட்டராக இருந்ததுனால கதை கட்டுக்கதை எழுத. நான் வெளிப்படையாக சொல்லுவேன், நான் என்ஐஏ சோதனை நடந்து என்னை பற்றி தினகரன்லையும் தினமலர்லையும் இந்த ஆர்டிகளை எழுதியது சவுக்கு சங்கர் தான். வெளிப்படையாக சொல்ல முடியும். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒருத்தனை டேமேஜ் பண்ணுறதுக்கு அவர் பின்னணியிலிருந்து பல வேலைகளை பார்க்கக்கூடிய நபர். அதனால தான் நான் சீமானை வந்து அந்த நேரத்தில் ஆதரிச்சாங்களே ஒழிய இப்பொழுது நீங்கள் போய் கேளுங்களேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க அதிமுக ஆட்சியும் சரி இல்லை அதிமுக எதிர்க்கட்சி அமைந்ததுக்கு அப்புறமும் சரி தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ எதுக்கு பயங்கரமான சில குற்றச்சாட்டுகளையும் அவர் முன் வச்சிருந்தார். ஆனால் இப்போ எதுக்கு சடனாக மாறி அதிமுகவுக்கு ஒரு பிரச்சார, நீங்கள் சொல்கிற விதத்தில் சொல்லணும் அப்படின்னா பிரச்சார குழலாக அவர் செயல்படணும், பிரச்சார பீரங்கியாவே மாறிட்டார். வேற என்ன காசு பணம் தொட்டு மணி, வேற என்ன? அப்படி பார்க்கும்போது சில இடங்கள்ல நாம் தமிழருக்கு ஆதரவாகவே நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. நாம் தமிழருக்கு ஆதரவாக எப்போ பேசினாரு? அண்ணன் சீமான் அவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவரை ஆதரித்ததுனால வேற வழி இல்லாம அந்த இடத்துல சில இடங்களை பேசின ஒழிய அதிமுக விலை பேசப்பட்ட பிறகு, அதிமுக விலை போன பிறகு நாம் தமிழரை மறைமுகமாக குத்துறிஞ்சார். நாம் தமிழருக்கு ஓட்டு சரிஞ்சிருச்சு, 3% தான் இருக்கு, அருந்ததி பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த வடவர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எதிர்நிலைப்பாடு தான். நாம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடவர்களை வந்து அடிச்சு விரட்டணும்னு சொல்லலை, அவனுக்கு வாக்கு கொடுக்காதன்னு சொல்றோம்.
வாக்குரிமை கொடுத்தனா இங்க ஒட்டுமொத்தமான தமிழருடைய உரிமை பாதிக்கப்படும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து சிறுபான்மையாக மாறிக்கொண்டிருக்காங்க. தெலுங்கர்களும் கன்னடர்களும் பிறமொழியாளர்களும் ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. ஒரு காலத்து 300 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கர்கள் வந்தது போல இன்னைக்கு வந்து வடவர்கள் உள்ள வரான். அவனுக்கு ஓட்டுரிமை கிடைச்சா அவன் வந்து ஒரு 10-20 எம்எல்ஏ அடைஞ்சிருவான். நாளைக்கு அவங்க கையில் அதிகாரம் போயிடும். ஒட்டுமொத்தமான இந்தி திணிப்பு போல இந்திக்காரனுடைய திணிப்பு அதிகமானு சொல்லி நம்முடைய உரிமை என்ற அடிப்படையில் தான் எதிர்க்கிறோம். அவர்கள் வேலை பார்ப்பதையோ அவர்கள் வணிகம் செய்வதையோ அவர்கள் பொருளாதாரம் ஈட்டுவதையோ நம்ம ஒருபோதும் தடை செய்யல. அப்ப அதுல சவுக்கு சங்கருக்கு எதிர் நிலைப்பாடு இருக்கு. ஏன்னா அவருக்கு எந்த புரிதலும் கிடையாது. நிலம் மண் உரிமை அதெல்லாம் கிடையாது. காசு பணம் துட்டு மணி தான். அதே போல வந்து அருந்ததியர் சிக்கல்ல அருந்ததியர்கள் இந்த மண்ணில் உழைக்கிறாங்க, அங்க வாழ்றாங்க, எந்த மாட்டுக்கிறது இல்லை. ஆனா அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றுப்படி அவர்கள் ஆந்திரால இருந்து வந்தவங்க தான். அந்த வரலாறே சொல்லக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அதுல அதே போல சமீபத்துல ஸ்ரீமதி வழக்கு, அதுல எல்லோரும் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்ரீமதிக்கு நிற்கும் போது சவுக்கு சங்கர் எதிர்நிலைப்பாடு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக. நெய்வேலி பிரச்சனை எல்லாரும் நெய்வேலி மக்களுக்காக நிற்கும் போது இவர் நெய்வேலி நிலக்கரி மின்சார நிறுவனத்துக்காக நின்றார். ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் வந்து ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க, அது தெரியாம குண்டு பட்டுச்சு அப்படின்னு அந்த 13 போராளியுடைய மரணத்தை வந்து கொச்சைப்படுத்தினார். நீங்க ரொம்ப வெரி ரீசன்ட் ஒரு குழந்தை வந்து இறந்து போது அந்த குழந்தைய வந்து அட்டைப்பட்டில வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, அட்டைப்பட்டில வச்சு கார்பெட் பாக்ஸ்ல. ஒட்டுமொத்தமான சாதாரண ஒரு கொடூர மனம் அடைத்தவன் கூட அதுக்கு கண்டனம் தெரிவிச்சான். தமிழ்நாடு அரசே தவறை ஒத்துக்கொண்டு அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க. 2 கிளர்க்கை வந்து 2 அந்த இவங்க மார்ச்சூர்ல வேலை பார்க்கக்கூடிய 2 பேரை பணியிட நீக்கம் செஞ்சாங்க. ஆனா சவுக்கு சங்கர் என்ன பண்ணாருன்னா, அப்ப அட்டைப்பட்டில் கொடுக்காம உனக்கு ரதத்துல செஞ்சா தர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை இறந்து போச்சு. உன் வீட்டில் உங்க அக்கா பிள்ளையோ தம்பி பிள்ளையோ இல்லை உன் பிள்ளையோ இறந்து போன அப்படி சொல்லுவியா? அப்ப எல்லா இடத்துலையுமே யாரோ ஒருத்தருக்காக எந்த ஒரு அதிகாரி போடுகிற காசுக்காகவோ இல்லை அந்த அதிகாரியுடைய சப்போர்ட்டுக்காகவோ தான் அவர் நின்றுக்காரே ஒழிய மக்களுக்காக ஒருபோதும் நின்று கிடையாது. அந்த இடத்துல தான் நம்ம அவரை எதிர்க்கிறோமே ஒழிய மற்றபடி நம்ம எதுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் என்னுடைய கடைசி கேள்வியாக என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அவர் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். உங்களை லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அவரை லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு கருத்து முன் வைக்கிறீங்க, அவர் ஒரு கருத்து முன் வைக்கிறாரு. சில சமயங்களில் நீங்கள் 2 பேரும் வந்து இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக சில கருத்துக்கள் முன் வைக்கிறீங்க, இல்லை போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னும் போது மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து குழம்பி போவாங்க இல்லையா? இவர் ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கிறாரு, அவரும் அதே பிரச்சனையை முன்னெடுக்கிறாரு. ஆனால் இவர் வேற கருத்து சொல்றாரு, இவர் வேற கருத்து சொல்றாரு. இல்ல அதுதானே உண்மை இருக்கா இல்லையா? அதுதானே பகுத்தறிவு. யார் சொல்றது உண்மைங்கிறத பகுப்பாய்வு பண்றதா மக்கள் மிக தெளிவா இருப்பாங்க. ஆனா மக்களை குழப்பக்கூடிய ஆட்கள் எப்போதுமே இருந்திருக்காங்க. ஏன்னா எல்லாரையுமே நம்பி வீணா போன ஒரு இனம் தமிழினம். யார் வந்தாலும் அவங்கள வந்து யாராவது கொஞ்சம் படபடன்னு பேசிட்டு அவங்கள வந்து கைத்தட்டி கொண்டாடக்கூடிய இனம் தான். ஆனால் யார் உண்மை பேசுகிறா யார் பொய் பேசுகிறா அப்படிங்கிறத மக்கள் பகுப்பாய்வாக சொல்லுவாங்க. அதை உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ எனக்கு எந்த விதமான நோக்கமோ ஒரு இன்டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு இன்டென்ஷன் கிடையாது. சவுக்கை வீழ்த்தணும், அதன் மூலமாக இன்னொருத்தரை வளரணும், சவுக்கு அடித்து நான் வளரணும். நான் என் கருத்தை பதிவு செய்கிறேன். அவர் பேசுவது தவறுன்னு என்னுடைய அறிவுக்கு படுது, தவறுன்னு நான் உணர்றேன், அது உண்மையிலே தவறு, அதை நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் மக்களுடைய பார்வை தான். மக்கள் பகுத்தறிவாங்க, அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். இன்னொன்று, நம்ம வந்து வெறும் யூடியூபராக மட்டும் இல்லை, நான் மக்கள் களத்தில் பல்வேறு 2010 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் போராட்ட களத்தில் நிற்கிறோம். சும்மா வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு கேமரா உட்காந்துட்டு பேசுறது கிடையாது. களத்தில் நடப்பதே கேமராவில் பேசுகிறோம். இன்னும் இந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 45 நாட்கள் தொடர் பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பிரச்சார காலத்தில் நிற்போம். மக்களுக்கு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் வந்து எல்லாரும் செய்கிற தவறுகளையும் மக்கள் மன்றத்தை கொண்டு வைக்க போகிறோம். அப்போ எங்களை நீங்கள் அவரோட ஒப்பிடுவதே ரொம்ப தவறு. நம்ம ஒரு யூடியூபராக மட்டும் சுருங்க கிடையாது, மக்கள் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சாமானியனாக தான் நான் நிற்கிறேன். அப்போ அது மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சொல்லுவோம். இதை இன்னொன்று சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு நேரத்தை வந்து நியூஸ் கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கிறதே தவறானதான். நம்மளுடைய பொன்னான நேரத்தை அவரை போன்ற அவர்களுக்கு வந்து அவ்வளோ கொடுக்கக்கூடாது. அதுக்கு நான் சாட்டில் வச்சு செஞ்சுக்குவேன். உங்களுடைய நேரத்தை பயந்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஆனா பிரபு, நீ மாறணும். எனக்காக இல்லை, உனக்காக. எனக்காக பண்றேன். அப்போ என்ன நம்புவியா? யோசிச்சு சொல்லு. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும்.